பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அட்மாந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இதுல ஆக்சுவலி மூணாவதா ஒரு ஓமை என்ன இருக்குன்னாக்க, ஒரு லேடி அவங்க கிட்ட ஒரு 8வது வசனம் பாருங்களேன். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாகிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? 10 வெள்ளிக்காசு இருக்கு, ஆனா ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுனாக்கா அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணுவா? வீட்டை கூட்டுவா, பெருக்குவா, எல்லாத்தையும் நகர்த்த வேண்டியது நகர்த்துவா, அகற்றி எல்லாத்தையும் எடுத்து பெருக்கடிச்சு அது கிடைச்ச உடனே அக்கம் பக்கம் வீட்டுங்களை கூப்பிட்டு சந்தோஷப்பட்டு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பச்சே தேவனுடைய தூதருக்கு முன்பாகனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த இடத்துல ஏசப்பாக்கு முன்பாக அதை ஒரு பாவி மனம் திரும்பச்சு. ஏசப்பாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஏசையா 53ல படிக்கச்சே தெரியும். அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொறுத்து என்ன சந்தோஷம்? தன சிலுவையில தன மரணத்துல அந்த வலி வேதனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். என்னத்துக்காக? ஜீவ பலியா அப்படின்னா அத்தனை ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருங்கிறது நிமித்தம் தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. அது சந்தோஷமா, அதாவது தனக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆத்மாக்களை எண்ணி அவர் என்ன பண்றாராம்? சந்தோஷப்பட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறாராம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வசனம் 10வது வசனம் என்னன்னாக்க, ஒரு பாவி மனம் திரும்புறதுனால தேவனுடைய தூதருக்கு முன்பாக அது சந்தோஷமா இருக்கு. ஏசப்பாக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மனம் திரும்பிட்டோம். நம்ம மேல விழுந்த கடமை என்ன? மற்றவங்க மனம் திரும்பணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்புக்குள்ள வரணும்னு அந்த ஆத்மாக்காக நம்ம ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், அது நம்ம ஆக்ஷன்ல காமிக்கணும். வெறும்னா சுவிசேஷம் சொல்றதோட இல்லை, அவங்க தேவைகள் என்ன அது குறித்து நம்ம ஜெபிக்கிறது, நம்மளால இயன்ற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது. அது பணத்தினால இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், வஸ்திரம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதலா பேசி அவங்கள கன்சோல் பண்றதாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களால இயன்றத நீங்க அதை ஆக்ஷன்ல காமிக்கச்சு. ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன், ஓகேவா? இது ரெண்டுமே வேணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அது செத்ததா இருக்கும். ஸோ நீங்க தேவனை விசுவாசித்து ஆக்ஷன்ல காமித்து அந்த ஆத்மாக்காக நீங்க ஜபிக்கச்சே, பிரயாசப்படச்சே, நிச்சயமா ஆண்டவர் அந்த ஆத்மாவை ரட்சித்து மீட்டுக் கொள்ளுவார். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு முன்பாக ஒரு பாவி மனம் திரும்புகிறது எவ்வளவு சந்தோஷமாக எண்ணுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக அப்படி எண்ணினீரே, எங்களை ரட்சித்து மீட்டுக் கொண்டீரே. எங்கள் மேல் விழுந்த கடமை ராஜா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை சொல்லவும், அதை அனுபவித்து, அதை அனுதினமும் அந்த அன்பை ருசித்து கொண்டு மற்றவர்களும் அந்த அன்பை ருசிக்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்பது மற்றவர்கள் ருசிக்கும்படியாக, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல, செயல்ல காண்பிக்கவும் அந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. அந்த ஆத்மா உங்களுக்கு முன்பாக அந்த ஒரு பாவி மனம் திரும்பிச்சு, அது உங்களுக்கு முன்பாக எவ்வளவு சந்தோஷமான காரியமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல நாங்களும் ஏதாவது ஒரு பங்காக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.